ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. சிறந்த வடிவமைப்பு, அநேக ரகங்கள், நியாயமான விலை, உன்னத தயாரிப்பு. உங்கள் கனவுகள் மேம்பட சுகமான நித்திரையின் ரகசியத்தை கண்டறிய சுகானா மெத்தைகள். நேரிலே வணக்கம். இது சாணக்கியா. நான் உங்கள் இன்று நம்மோடு ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன் சார் இங்குள்ளார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, பாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நம்ம பார்க்கிறோம், தேர்தல் நெருங்க அரசியல் கட்சிகள் அவர்கள் செய்ய போவதாக அறிவிக்கும் தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்றது பார்க்க முடியும். இதுல தேசிய கட்சிகள், குறிப்பா நாட்டை ஆள நினைக்கின்ற கட்சிகள் அவங்க நாங்க இதை செய்ய போறோம் அதை செய்ய போறோம்ன்றதை தாண்டி பாலிசி டிசிஷன்ஸையும் சொல்லுவது வழக்கம். அதுல ஒன்றாக பாஜக பாக்குறோம், நாங்க அடுத்த 1000 வருஷத்துக்கான விஷயத்த செய்ய போறோம், எங்களோட அடுத்த டேர்ம்ல ரொம்ப எதிர்பார்க்க முடியாத வித்தியாசமான ரொம்ப ஸ்ட்ராங்கான டிசிஷன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு பிரதமர் மோடி சொல்வதை பாக்குறோம். இது போல பல விஷயங்கள் இருக்கு. காங்கிரஸ் மறுதரப்புல அவங்களும் பல விஷயங்களை சொல்லிட்டு வராங்க. அதுல ஒரு சொன்ன விஷயம் தற்போது டிபேட்டபிள் பாயிண்டா மாறி இருக்கு. பாஜக அரசு கொண்டு வந்த திட்டங்களுக்கெல்லாம் கடந்த ஆட்சியில் எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் ஒரு முக்கியமான விஷயத்துல தீவிரமாக எதிர்த்தது அப்படின்னா அது அக்னிவீர். இந்த அக்னிவீர் திட்டம் பாக்குறோம். அக்னிபாத் திட்டத்தின் கீழ் அக்னிவீர் அப்படின்ற ராணுவ வீரர்களை ரெக்ரூட் பண்ற விதத்துல மத்திய அரசு சில மாற்றங்களை கொண்டு அவர்கள் அதிக அளவில் எடுத்து ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் திருப்பி அவர்கள் சென்றவர்கள் குறிப்பிட்ட சிலர் மட்டுமே தொடர்ந்து ராணுவத்தில் பணியாற்றுவார்கள். சுழற்சி முறையில் பலர் சென்று செல்வதால் மேன் பவர் யூசேஜ் அதிகமாகுன்ற விஷயத்துல மத்திய அரசின் திட்டத்தை கொண்டு வந்ததை பார்க்கிறோம். இதுக்கு நாடு தழுவிய எதிர்ப்பு வந்தாலும் பின்னர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த போராட்டம் எதிர்ப்புலாம் தணிந்தது. தற்போது இதை தேர்தல் இஷ்யூவாக காங்கிரஸ் முன்னிறுத்துகிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த அக்னிவீர், இந்த ஒட்டுமொத்த அக்னிபாத் திட்டத்தை ரிவர்ஸ் பண்ணுவோம், திரும்ப பெறுவோம், அமல்படுத்த விடமாட்டோம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லிடுது. இது சரியா தவறா? உலகத்தில் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்தியாவிற்கும் பொருந்தும், எல்லா துறைகளுக்கும் பொருந்தும். இப்போ நம்ம நீதித்துறையை பார்த்தா நீதித்துறையினுடைய ரீஃபார்ம் வேணும் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி நம்ம பார்த்தோம்னா சிவில் சர்வீஸினுடைய ரீஃபார்ம் வேணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி பார்த்தோம்னா நம்மளுடைய ஒவ்வொரு துறைகளுக்கும் ரீஃபார்ம்ங்கிறது வேணும். காலம் எப்படி மாறுகின்றதோ, தொழில்நுட்பம் இவ்வாறு மாறுகின்றதோ அதற்கேற்றாற் போல் நம்மளுடைய இந்த ரீஃபார்ம் தேவை அப்படின்னு சொல்றோம். பட் டிமாண்ட்ஸ் நமக்கு மாறுகின்றது. இப்ப ராணுவத்தை பொறுத்தவரை நம்ம பார்க்கணும் அப்படின்னா உலகத்துல கன்வென்ஷனல் வார், நான் கன்வென்ஷனல் வார்னு இரண்டாக பிரிப்போம். அந்த ரெண்டுமே அந்த முறைகள் டோட்டலாவே மாறிடுச்சு. இப்ப ரீசெண்டா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கருங்கடலில் ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய ஒரு போர்க்கப்பலை ஒரு சின்ன ஒரு ட்ரோனை வச்சு அவங்க தகர்த்தெரிச்சு அதை மூழ்கடிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு 5 வருடங்கள் முன்பு, ஒரு 4 வருடங்கள் முன்பு இதை பேசியிருந்தா இது மாதிரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்கள நம்பியிருக்க மாட்டாங்க. என்ன ஒரு பெரிய ஒரு வார்ஷிப்பை ஒரு சின்ன ஒரு ட்ரோனை வச்சு எப்படி அழிக்க முடியும் அப்படின்னு இவங்க பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் இருந்திருக்கும். அது மாதிரி அந்த வார் டெக்னிக்ஸும் வார் டாக்டிக்ஸும் மாறுகின்றது, போரிடும் முறை மாறுகின்றது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா. அப்படி மாறும்பொழுது தொழில்நுட்பம் அதிகமாக வருகின்றது. தொழில்நுட்பம் அதிகமாக வரும்பொழுது ராணுவ வீரர்கள் அந்த தொழில்நுட்பத்தை செவ்வனே அதை செய்யக்கூடிய, அதில் ஈடுபடக்கூடிய ஒரு டெக்னிக்கல் ஃபோர்ஸ் நமக்கு தேவைப்படுது. அதாவது உடல் வலிமை, இளமை, டெக்னிக்கல் நாலேஜ், இந்த 3 விஷயமும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுகின்றது. இந்த 3 விஷயத்தையும் ஒன்றிணைந்துதான் இந்த அக்னிவீர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறதா நம்ம எல்லாரும் பார்த்தோம். ஆகையால் எப்படி ஒரு கால மாற்றத்திற்கு ஏற்றாற்போல் கொண்டு வந்த ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையோடு ஆலோசித்து 3 ட்ரை சர்வீஸ் சொல்லுவோம், தரைப்படை, விமானப்படை, கப்பற்படை, அவர்களுடைய ஆலோசனைகளின் பேரிலும் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸினுடைய அந்த ஆலோசனை பேரிலும் கொண்டு வந்திருக்கிறது. சிடிஎஸ் இருந்தார். அப்ப அவருடைய அந்த ரெக்கமெண்டேஷனை கொண்டு வந்திருக்கிறதுங்கிறத பார்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு நாங்க ஆட்சிக்கு வந்தா இதை ரோல் பேக் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ராணுவத்தை, ஒரு நாட்டினுடைய ராணுவம் சொன்னா நாட்டினுடைய பாதுகாப்பு, இன் அதர் வேர்ட்ஸ் நாட்டினுடைய பாதுகாப்பை நாங்க ஒரு கேள்விக்குறியாக்குவோம், அதை நாங்க அரசியலாக்குவோம் அப்படின்னு சொல்றது தவறான கருத்தாக நான் பார்க்கின்றேன். இது என்ன செய்யலாம் காங்கிரஸ்? அதாவது எப்படி ஆளுங்கட்சிக்கு இந்திய பாதுகாப்பில் எவ்வளவு அக்கறை இருக்கின்றதோ, எவ்வளவு பொறுப்பு இருக்கின்றதோ, அதே அக்கறையும் பொறுப்பும் எதிர்கட்சிகளுக்கும் உண்டு. அவர்களும்
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், அதுல மாற்று கருத்து கிடையாது. அவங்க என்ன செய்யணும்னு அவங்க பார்லிமெண்ட்ல ஃப்ளோர்ல இதை பற்றி வந்து விவாதிக்கணும். என்ன வந்து இதில் முன்னேற்றங்கள் தேவை அப்படிங்கறத வந்து அவர்கள் வந்து விவாதிக்க வேண்டும். எந்த ஒரு ரீஃபார்ம்ஸ் நம்ம கொண்டு வந்தாலும் அந்த ரீஃபார்ம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆன் கிரவுண்ட் ஃபீட்பேக்னு சொல்லுவோம். அங்க வந்து என்ன நிலை ஏற்படுகின்றது, என்ன மாற்றங்கள் வந்து நமக்கு தெரிகின்றது அந்த இம்ப்ளிமெண்ட் செய்கிறப்ப, அதை வந்து கருத்தில் கொண்டு மேலும் வந்து மேம்படுத்தப்படும், அந்த மாற்றங்கள் கொண்டு வரப்படும். அது போன்று என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற விவாதத்தை அவங்க வந்து ஒரு பார்லிமெண்ட்ல ஃப்ளோர்ல வந்து விவாதித்தால் அது வந்து ஒரு ஹெல்த்தியானது. அதை விட்டுட்டு ஒரு தேர்தல் வரும் பொழுது இளைஞர்களிடம் சென்று, அதாவது வந்து சொல்லணும்னா 35,000 35 லட்சத்திலிருந்து 40 லட்சம் வரை ஒரு வருடத்திற்கு இளைஞர்கள் இந்திய ராணுவத்தில் சேர்வதற்காக அவர்கள் வந்து விண்ணப்பிக்கின்றார்கள் இந்த அக்னிவீர் திட்டத்திற்காக. அப்படி விண்ணப்பவர்களிடம் வந்து சென்று, இல்ல இது வந்து சரியான திட்டம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யங் மைண்ட்ஸை வந்து கரெக்ட் பண்ணி, இது வந்தா நாங்க ரோல் பேக் பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்களிடம் வந்து சொல்வதுங்கிறது வந்து இந்திய பாதுகாப்பிற்கும் இந்திய இறையாண்மைக்கும் வந்து எதிரானதாக நான் பார்க்கின்றேன். இதுல வந்து காங்கிரஸ் என்ன மாற்ற ஐடியா வச்சிருக்காங்க? இப்ப ரிவர்சல் பண்ணா மட்டும் அது வந்து வேற என்ன ஸ்மூத் டிரான்சிஷன் இருக்கணும்ல. ஒருவேளை அவங்க வந்து மாத்துறாங்கன்னா கூட அதுல என்ன ரிவர்சல் இருக்கணும், அதுக்கு ஒரு லாஜிக்கல் ரீசனிங் இருக்கணும், எப்படி அது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும், ஸ்மூத்தா இருக்கணும். பிகாஸ் ராணுவம்ன்றது அவன் வந்து அட்மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டிய விஷயம். அவர்கள் இல்லைன்னா ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ் இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றப்போ அங்க ஒரு கொலாப்ஸோ கேயாஸோ நடக்கக்கூடாதுல்ல. இல்ல, அதாவது வந்து ஒரு திட்டத்தில் வந்து அமலாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு திட்டத்தில் என்ன குறைபாடுகள் இருக்கின்றது என்பதை முதலில் குறிப்பிட வேண்டும். அந்த குறைபாடுகளை மேம்படுத்துவதற்காக என்ன வழிமுறைகள் இருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும். அந்த வழிமுறை அக்னிபத் திட்டத்தில் கொண்டு வர முடியாது என்ற ஒரு நிலை ஏற்பட்டால், நிர்பந்தம் ஏற்பட்டால், அதற்கான வேறு ஒரு மாற்று வழியை அவர்கள் யோசிக்கலாம். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எந்த விதமான ஆலோசனையும் இல்லாமல், எந்த விதமான அதுல வந்து ஒரு ரிசர்ச்சும் இல்லாமல், எந்த விதமான ஒரு முக்கியமான காரணங்களும் இல்லாமல், அக்னிபத் திட்டம் என்பது எதிர்காலத்தை வந்து பாதிக்கக்கூடியது, இளைஞருடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடியது. ஆகையால் நாங்கள் அதில் வந்து ரோல் பேக் பண்ணிடுவோம், இதை வந்து நாங்கள் வித்ட்ரா பண்ணிடுவோம், பழைய முறையை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களிடம் அவர்கள் வந்து ஒரு தவறான ஒரு கருத்தையும், ஒரு ப்ரொபகண்டா அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து ஓட் பேங்கிங்காக செய்யக்கூடிய ஒரு ப்ரொபகண்டா, அதை வந்து அவர்கள் வந்து செய்கின்றார்கள். இது வந்து இதுக்கு விலை கொடுப்பது என்ன? இந்தியாவினுடைய பாதுகாப்பு என்பதை ஒரு கேள்விக்குறியாக்கி தன்னுடைய அந்த குறுகிய கால ஓட் பேங்கிங்காக அவர்கள் வந்து கொண்டு செல்வது என்பது ஒரு சரியான முறை அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. நிச்சயமாக மக்கள் இதை ஏற்க மாட்டார்கள். எங்குமே வந்து மக்கள் இதை ஏற்க மாட்டார்கள். உங்களிடம் குறை இருக்கின்றது, நிச்சயமாக இருக்கின்றது. நான் கூறுகின்றேன், என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அக்னிபத் திட்டத்தில் சில குறைகள் இருக்கின்றன. அந்த குறைகளுக்கு என்ன வந்து வழிமுறைகள் தேவை என்பதை வந்து ஆராய்ந்து அதற்கான கரெக்டான ஒரு சொல்யூஷனை நோக்கி நம்ம போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் 25% தான் நம்ம வந்து எடுக்கிறோம். அந்த 25% எடுக்காம அந்த பர்சன்டேஜ் வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து விருப்பமாக இருக்கின்றது. என்ன மாதிரி இருக்கக்கூடிய ராணுவத்தில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகளுடைய, சர்வீஸில் இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகளுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர்களுடைய வந்து ஒரு கருத்துகள் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 25% ஒரு 50 தாண்டி ஒரு 60 இல்லைன்னா 70% வரை எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய வந்து கருத்தாக இருக்கின்றது. ஸோ அது மாதிரி வந்து ஏதாவது கருத்து இருந்தால், அந்த கருத்தால் வந்து அவர்கள் வந்து சொல்லி அதை வந்து அவங்க புரிய வச்சாங்க அப்படின்னு ஃப்ளோர் ஆஃப் பார்லிமெண்ட்ல புரிய வச்சாங்கன்னா அது வந்து ஏற்கப்படலாம், அது வந்து விவாதிக்கப்படலாம், அதன் மேல் வந்து நடவடிக்கை எடுத்து அந்த மாற்றங்களை கொண்டு வரலாம். எந்த ஒரு காரணியும் இல்லாமல் தேர்தலினுடைய ஓட்டு வங்கிக்காக மட்டும் அவர்கள் இதை வந்து ஒரு பொலிட்டிக்ஸ் உடைய ஒரு பாயிண்டா வந்து கொண்டு வந்து இளைஞர்களிடம் வந்து கொண்டு செல்வதற்கு, அவர்களை நாடி செல்வதற்கு, அந்த இளைஞர்களுடைய ஓட்டு வங்கியை பெறுவதற்கு இதை வந்து ஒரு துருப்புச் சீட்டாக தவறாக பயன்படுத்துவது என்பது மிகவும் வந்து கண்டிக்கத்தக்கது, மிகவும் வருத்தமான ஒரு விஷயமாக நான் பார்க்கின்றேன். இந்த விஷயத்துல வந்து நம்ம பாக்குறோம், இளைஞர்களுமே கூட பலர் வந்து குறிப்பா ராணுவத்துக்கு சேரணும்னு ஆசைப்பட்ட ஆஸ்பிரன்ஸ் வந்து போராடியதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. சோ அப்படி போராடியவர்கள் ஏன் போராடினாங்க? அவங்களுக்குமே சில டவுட்ஸ் இருந்திருக்கும்ல. சோ கவர்மெண்ட் சைட்ல இதுல கிளாரிட்டி கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு ஒரு கடமையா இருக்குல்ல. இல்ல, நீங்க வந்து போராட்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து வரலாற்றை திருப்பி பார்க்கணும், டேட்டா அனலிட்டிக் பண்ணணும். அதாவது 2022-23 அக்னிபத் திட்டம் மூலமாக அக்னிவீர்கள் வந்து எவ்வளவு பேர் அப்ளை பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும்.
ஏர்ஃபோர்ஸினுடைய அவங்களுடைய வந்து இதுபடி 7.5 lakhs வந்து அக்னிவீர் அவங்க வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. 7.5 வந்து 2022 வந்து கொடுத்துருக்காங்க. 2023 அப்ளிகேஷன் அவங்க ரிசீவ் பண்ணது அப்ராக்சிமேட்லி 8 lakhs கிராஸ் பண்ணி அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை இந்திய விமானப்படையில் இவ்வளவு அப்ளிகேஷன் வந்ததே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு ஒரு தேர்வுக்கான, அதாவது வந்து ராணுவ வீரர்கள் ராணுவத்தில் சேர்வதற்கான தேர்வுக்கான ஒரு வழிமுறை என்பதுதான் அக்னிபத் திட்டம். அந்த அக்னிபத் திட்டம் சரியாக இருப்பதனால்தான் வந்து இளைஞர்கள் வந்து அதிகமாக விண்ணப்பம் செய்கிறார்கள், அதிகமாக வந்து சேர்வதற்காக அவர்கள் வந்து வருகின்றார்கள். அந்த திட்டம் அவர்களிடம் வந்து சென்றிருக்கின்றது. அது ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு வரவேற்பை பெற்றிருக்கின்ற இளைஞர்களிடம் பெற்றிருக்கின்ற இந்த திட்டமானது நம்ம வந்து அந்த டேட்டா வச்சு பாக்குறப்ப எவ்வளவு பேர் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறப்ப வருடத்திற்கு வருடம் அதிகமாயிட்டு தான் போகுது. இதுவரைக்கும் வந்து சுதந்திரம் அடைந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வந்து இளைஞர்கள் வந்து அதுல வந்து ஆர்வம் காண்பிக்கின்றார்கள் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. அதையும் தாண்டி நம்ம பார்க்கும்போது இந்த அக்னிபத் திட்டத்தில் அக்னி வீரராக பெண்கள் முதல் முறையாக, அதாவது வந்து ஆபீசர்ஸ் கேட்டகரி இல்லாம அதர் ரேங்க்ஸ் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த கேட்டகரிஸ்ல ராணுவ வீரர்களாக பெண்கள் முதல் முறையாக இந்தியாவில் வந்து இந்த அக்னிபத் திட்டத்தின் மூலமாக வந்திருக்கின்றார்கள். நேவியில இருக்கக்கூடிய 3000 அந்த வேகன்சிக்கு 80,000 பெண்கள் வந்து அந்த இதுக்கு அக்னிபத் திட்டத்திற்காக அவர்கள் வந்து விண்ணப்பித்திருக்கிறார்கள். ஆகையால் இது வந்து நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து மத்தியில், அதாவது வந்து நம்முடைய இளைஞர்களுடைய மத்தியில் ஏற்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அவர்கள் கருதுகின்றார்கள். ஈவன் முன்னாடிலாம் நம்ம பார்த்தோன்னா 10th படிச்சா போறோம், 12th படிச்சா போறோம், இப்போ வந்து டிப்ளமா ஹோல்டர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ஏன்னா டெக்னாலஜி வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய, எக்யூப்மெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய, தளவாடங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய, தொழில் நுட்பத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய, தொலை தொடர்பை ஹேண்டில் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் இருப்பதால் வந்து டெக்னாலஜிக்கல் ட்ரிவனான ஒரு ஃபோர்ஸா வந்து அவங்க கொண்டு போறாங்க. ஒரு யங்கர் ஜெனரேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸா வந்து கொண்டு போறாங்க. ஒரு எனர்ஜி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராணுவ ஒரு வீரர்கள் அடங்கிய ஒரு ராணுவத்தை வந்து அவர்கள் வந்து வடிவமைப்பு செய்கின்றார்கள், கட்டமைப்பு செய்கின்றார்கள் அப்படிங்கிறத நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகையால் இந்த திட்டம் என்பது சரியான திட்டம் தான், இதில் மாற்று கருத்து கிடையாது. இதில் என்ன குறைகள் இருக்கின்றதோ அதை களைய வேண்டும், அவ்வளவுதான் விஷயம். அதுல ஓகே சார், இதுல இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா, இந்தியா வந்து இப்ப பாக்குறோம் ஒரு ஒன் ஆஃப் த லீடிங் மிலிட்டரி ஃபோர்ஸ் வச்சிருக்கக்கூடிய முப்படைகளுமே பாக்குறோம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பல நாடுகளுடன் வந்து பல எக்ஸசைஸ பாக்குறோம். மலபார் எக்ஸசைஸ்ல இருந்து இதை பாக்குறோம். குவாட் ஃபோர்ஸஸோட சேர்ந்து நம்ம பயிற்சி பெறதை பாக்குறோம். அதே போல நமக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அதிகமாயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாகிஸ்தான், ஒரு பக்கம் சீனான்னு இருக்க, நம்ம வந்து இப்ப கடல் பகுதிகள்லயும் வந்து இப்போ மாலத்தீவு பிரச்சனையை பாக்குறோம். சோமாலியால போய் நம்ம இது பண்ணிட்டு மீட்பு பண்ணிட்டு வரத பாக்குறோம். சோ இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்க இந்தியாவோட ரோல் வந்து சிக்னிபிகண்டா குளோபல் ஸ்டேஜ்ல உயர்ந்துட்டு வர இந்தியாவோட மிலிட்டரி பிரசன்ஸும் அதிகமாகும்ன்ற தேவை இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்படி இருக்க இந்த அக்னிபாத் திட்டம் எப்படி வந்து இந்தியாவோட மிலிட்டரி மேன் பவரை அதிகரிக்கும், எந்த லெவல்ல அதிகரிக்கும்? அதாவது இது வந்து உங்களுடைய இந்த கேள்வி வந்து 2 பாகமா வச்சுக்கிறேன். ஒன்னு வந்து உள்நாட்டினுடைய தேவைகள், அதுக்கப்புறம் வந்து நம்முடைய எல்லை தாண்டிய தேவைகள் அப்படின்னு 2ஆ வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். இது வந்து எவ்வளவு அதிகமாக்கும் என்பது எண்ணிக்கையில் இல்ல, எவ்வளவு வந்து டெக்னாலஜிக்கலா ஒரு வலிமையை கொடுக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமாக வந்து சொல்லும் பொழுது அக்னிபத் திட்டத்தில் தேர்வு பெறுகின்ற அந்த அக்னி வீரர்கள் டெக்னாலஜிக்கலா வந்து அவங்க அட்வான்ஸ் ஸ்டடீஸ் வந்து படிச்சிருக்கிறவங்களும் அவங்க வந்து தேர்வு செய்கின்றார்கள். டிப்ளமா படிக்கிறது வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. அது மாதிரி ஐடிஐ படிக்கிறத முன்னுரிமை கொடுக்குறாங்க. அது மாதிரி வந்து நம்ம பார்த்தோம்னா நிறைய சர்வேயர்ஸ்க்கு வந்து எடுக்கிறாங்க. அது மாதிரி வந்து கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து தனியா எடுக்கிறாங்க. அது மாதிரி பல விஷயத்துக்கு எடுக்கிறாங்க. ஈவன் டிரேட்ஸ்மேன் கூட ஒரு டிரைவர் அது மாதிரி இருக்கக்கூடிய மற்றவர்களையும் அவர்கள் வந்து எடுக்கின்றார். அதாவது 8வதுலேருந்து ஆரம்பிச்சு டெக்னிக்கல் வந்து படிச்சிருக்கிற அந்த தேவை இருக்கின்ற அவர்களையும் இந்திய ராணுவத்தில் எடுக்கின்றார்கள். அதாவது வந்து இந்திய ராணுவம் என்றால் தரைப்படை, விமானப்படை, கப்பற்படை. அப்படி இருக்கும்போது தேவைக்கான, அதாவது கரெக்டான அந்த எந்த ஜாபுக்கு சரியான ஒரு ரிசோர்ஸ இன்னைக்கு இருக்கிற அந்த யங் ஜெனரேஷன்ஸ்ல இருந்து அவங்க வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய முறையாக இருக்கின்றது. இப்ப வந்து த்ரெட் பெர்செப்ஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். த்ரெட் பெர்செப்ஷன் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு என்னென்ன இடத்துல நமக்கு வந்து ஒரு த்ரெட் இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஒன்று வந்து உள்நாட்டுல,
உள்நாட்டுல என்னென்ன இருக்கு? உள்நாட்டுக்குள்ள வந்து நம்ம பார்டர் டிஸ்பியூட்ஸ் வந்து இருக்கு. நம்ம இந்த இடம் தான் சொல்றோம். நம்ம நாட்டினுடைய பார்டரே நம்மால இதுவரை வரையறுக்க முடியவில்லை. சுதந்திரம் அடைந்து பல வந்து சகாப்தங்களை நாம் தாண்டி கொண்டிருக்கின்றோம். அப்படி இருந்து வந்து நம்மளால வந்து அதை ரிசால்வ் வந்து பண்ண முடியல. அது லைன் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கட்டும், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலாக இருக்கட்டும், மற்ற பாகங்களாகவும் இருக்கட்டும். அந்த அந்த பாகத்தில் உள்நாடு அப்படின்னு சொல்லி சில கடத்தல் அந்த இடத்துக்கூடிய வந்து ஒரு ஹியூமன் டிராபிக்கிங்காக இருக்கட்டும், இல்ல வந்து நம்ம வந்து ஒரு போதைப் பொருள் கடத்தலாக இருக்கட்டும், வெப்பன் வந்து கடத்தலாக இருக்கட்டும், இல்ல மற்ற வந்து வணிக பொருட்களுடைய கடத்தலாக இருக்கட்டும், பல கடத்தல்கள் வந்து பல இடத்துல வந்து ஏற்படுகின்றன. இன்ஃபில்ட்ரேஷன் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்ன ரோஹிங்கியாஸுடைய இன்ஃபில்ட்ரேஷன் வெஸ்ட் பெங்கால்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. லட்சத்தை தாண்டிய ரோஹிங்கியாஸ் வந்து இந்தியா முழுக்க வந்து பரவி இருக்காங்க. அது மிகப்பெரிய த்ரெட் நமக்கு. ஸோ அவர்கள் எங்கெங்க இருக்கின்றார்கள், எந்தெந்த இடத்துல நம்ம வந்து பேக்கெட்ஸ் இருக்கு, எங்க வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்மளுடைய உள்நாட்டினுடைய கட்டமைப்புல வந்து சேரக்கூடிய இந்த விஷயங்களாக நம்ம வந்து பார்க்கலாம். அதையும் தாண்டி வந்து நிறைய நெட்வொர்க், டெரரிசம் நெட்வொர்க், நெக்சல் நெட்வொர்க், இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகமாயிட்டு போகிறத நம்மளால வந்து பார்க்க முடிகின்றது. அப்கோர்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மிகப்பெரிய ஒரு அமைதி நிலையை நாம் வந்து கொண்டு வந்திருக்கின்றோம். அதையும் நம்மால் மறக்க முடியாது. இதையும் தாண்டி நாம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய வந்து எல்லையை தாண்டி எதிரிகளுடைய இது வந்து அப்படின்னு பார்த்தா சீனா அண்ட் பாகிஸ்தான். சீனாவுடைய எல்லை இது வரைக்கும் நமக்கு வந்து வரையறுக்கப்படவில்லை. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை நாம் மீட்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். அப்படி மீட்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு 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 இளமையான, ஒரு மிகவும் வலிமை வாய்ந்த, மிகவும் தொழில்நுட்பத்தில் சிறந்த, மிக ஒரு வலிமையான ஒரு ராணுவம் நமக்கு வந்து தேவைப்படுகின்றது. அந்த விதத்தில் நிச்சயமாக அக்னிபத் என்ற இந்த அக்னி வீரர்கள் வந்து நிச்சயமாக அதை வந்து அவர்கள் பூர்த்தி செய்வார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இதையும் தாண்டி நாம் பார்க்கும் பொழுது இந்தியா சைனாவினுடைய அந்த ஒரு ஒரு நிலை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டிப்ளமேட்டிக் நிலை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சலசலப்பாக இருந்துட்டு இருக்கு. அதாவது வந்து 2012 ஆரம்பித்தது இன்று வரை வந்து அதிகமாக கொண்டுதான் போகின்றது பார்டர்ஸ் ஏரியால. ஸோ அந்த நிறைய டிஸ்பியூட் இருக்கு. வார்லைக் சிச்சுவேஷன் நம்ம வந்து பார்த்தோம். கண்ணிமைக்கும் நேரத்தில் வந்து போர் தொடங்கலாம் அப்படிங்கிற நிலை கூட இருந்தது. ஒரு 100 மீட்டர் தூரத்துல அங்க வந்து சைனாவினுடைய அந்த ராணுவ வீரர்கள், இங்க இந்தியாவினுடைய ராணுவ வீரர்கள் 2 பேரும் வந்து எதிரும் புதிருமாக வந்து நின்றதை நம்மால் வந்து பார்க்க முடிந்தது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய படையை எதிரி படையினோடு நாம் வந்து ஈக்குவலாக நம்ம வந்து அவங்களை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். இந்திய ராணுவம் உலகத்தில் 4வது பொசிஷன்ல இருக்கு. அதாவது முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அமெரிக்கா, 2வது வந்து ரஷ்யா, 3வது சைனா, 4வது இந்திய படை. இப்ப இந்தியாவிற்கும் சைனாவும் தான் நமக்கு வந்து முக்கியமான ஒரு எதிரி அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இந்தியாவுக்கு சைனா எதிரி அப்படின்னா அந்த கேப் இருக்கு இல்லையா, அவர்கள் வந்து 3வது இடத்தில் இருக்கின்றார்கள், நாம் 4வது இடத்தில் இருக்கின்றோம். கிட்டத்தட்ட அந்த புள்ளி உரத்தில் பார்க்கும்போது ஒரு 200 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பிஹைண்ட்ல இருக்கோம். அதை வந்து நம்ம வந்து கேப் வந்து ஃபில் பண்ணணும். நம்ம வந்து அந்த 3ஆம் இடத்தை நாம் பிடிக்க வேண்டும். அப்படி பிடித்தால் டிட்டரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிட்டரன்ஸ் அப்படின்னா நம்மளுடைய படை வலு எவ்வளவு இருக்கணும், வலு வந்து எவ்வளவு இருக்கணும், அந்த அளவுக்கு இருக்கும் பொழுது, மிகப்பெரிய ஒரு வலு இருக்கும் பொழுது எதிரி வந்து தாக்குவதற்கே தயங்குவான், வரவே மாட்டான் பக்கத்துல. அதுதான் டிட்டரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிட்டரன்ஸை வந்து நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும். இந்தியாவோட நம்ம வந்து போரிட முடியாது, போரிட்டால் நாசம்தான். ஆகையால் நம்ம அமைதியாக இருப்பதுதான் நல்லது அப்படிங்கிற அந்த நிலைக்கு அவர்களை கொண்ட வைக்கணும். ஸோ அந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த இந்தியாவினுடைய அந்த ராணுவத்தை மேம்படுத்த வேண்டும். திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லுவார். படை மாட்சியோட முதல் குறளை அவர் சொல்லுவார். ஒரு ஒரு மன்னனுக்கு வந்து சிறந்த செல்வம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் மக்களை கூறவில்லை, மற்ற செல்வங்களை கூறவில்லை, மண் பொன்னை கூறவில்லை, மற்றவற்றை வந்து இலக்கியங்களை கூறவில்லை, அல்லது வந்து எந்த மொழியையும் கூறவில்லை. அவர் கூறியது முதலில் என்னவென்றால் அது வந்து அந்த நாட்டினுடைய படை, பலம் வாய்ந்த படைதான் அவனுடைய முக்கியமான சொத்து என்றார். ஏன் அப்படி சொன்னார்னா, அந்த படை ஒன்று இருந்தால் எல்லாவற்றையுமே காக்க முடியும். அது நாட்டை காக்க முடியும், அது வந்து மக்களை காக்க முடியும், அது மொழியை காக்க முடியும், அது வந்து மற்ற எல்லா செல்வங்களையும் அது வந்து காக்க முடியும். ஆகையால் மிகச்சிறந்த செல்வம் என்ன அப்படின்னா படைமாட்சியில திருவள்ளுவர் சொன்னது வந்து நமது இராணுவத்தை தான் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படி பார்க்கும் பொழுது நமது பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் இந்திய ராணுவத்தை வந்து மேம்படுத்துவதற்காக எடுத்திருக்கின்ற இந்த அக்னிபத் திட்டம் என்பது ஒரு மிகவும் சாலச்சிறந்த ஒரு திட்டம் அப்படின்னு தான் என்னால சொல்ல முடியும். ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரம் நம்மோட இணைந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக சொன்னதுக்காக மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். ஜெய் பாரத்.